ஹாப்பி ஈஸ்டர். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. அன்புமிக்க இன்றைய மன்னா உறவுகளே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நாம் இந்த 40 நாட்களுடைய தயாரிப்பினுடைய உச்சமாக இந்த 40 நாளினுடைய நம்முடைய மனமாற்றத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பாக இந்த விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். நாம் ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த 2020-25களில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாத்துக்குமே ப்ரூஃப், சாட்சியம் கேட்கிற ஒரு ஜெனரேஷன் என்று உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு இளைஞன் தன்னுடைய தாயிடத்துல சென்று, அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில அவருடைய எலும்புகளை கண்டெடுத்திருக்கிறார்கள். அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது உண்மையாகவே இயேசுவினுடைய எலும்பு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய எலும்புகள் கல்லறையில இருந்திருந்தால் எப்படி அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்திருப்பார், பார்த்தீங்களா, இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படி என்று அந்த மகன் தாயிடம் சொன்னானா. அந்த தாய் அந்த கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட திரும்பி கூட பார்க்காம ஒரு பதில சொன்னாங்களாம். கடவுளுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் போல, 2025ல் இதை மாதிரி கிறுக்கு பிடிச்சி பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, அதனால அவங்களுக்காவது ஒரு எலும்பை விட்டுட்டு போலான்னு விட்டுட்டு போயிருப்பார் நினைக்கிறேன் அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னார்களாம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்பவில்லை என்றால், அல்லது இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் வீண் அப்படி என்று சொல்லுவார் பவுலடியார். அந்த விசுவாச உண்மையை நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை போல வாழ்ந்து இந்த மண்ணுலகில் நமக்காக பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்தார், சாவை அவர் அழித்து விட்டார், புது வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த அழகான உண்மையை புரிந்து கொண்டு விசுவசிக்கத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, அரிமத்தையா சூசை இயேசுவுக்கு கல்லறையை கடனாக கொடுத்தவர். அவரிடத்துல ஒருவர் போய் சொன்னாரா, என்ன அரிமத்தையா, உனக்காக செய்திருந்த அல்லது உங்கள் குடும்பத்திற்காக தயாரித்து வைத்திருந்த புதிய கல்லறையை நாசரேத்து இயேசுவுக்கு கொடுத்து விட்டாயாமே, உண்மையா அப்படி என்று கேட்ட கேள்விக்கு அரிமத்தையா யோசேப்பு சொன்னாரா சிரித்து கொண்டே, ஆமாம்மா, நாசரேத்தூர் இயேசுவுக்கு தான் கொடுத்துருக்கிறேன், நிரந்தரமாக இல்லை, ஜஸ்ட் 3 நாள் மட்டும் கடன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆம், அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் வாழ்த்துதல்களை மறுபடியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மன மகிழ்வு அடைகிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள் 7 வாசகங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 வாசகங்கள், இவற்றையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற நேரத்தில் எதற்காக இந்த திருவிழிப்பு, எதற்காக இந்த இரவுல இந்த திருவிழிப்பு நிகழ்வை நம்ம நடத்த வேண்டும் அப்படி என்று பலருக்கு கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் மக்கள் இன்றைக்கும் தாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த பாஸ்கா விழாவை நள்ளிரவில் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பாஸ்கா இரவில் அவர்கள் எப்படி உணவு உண்ண வேண்டும் என்பதை பற்றி போன வாரம் மறைவுரையில நான் தெளிவாக கூறியிருந்தேன். செம்மறி ஆட்டுக்கிடாயை அவர்கள் பலியிட வேண்டும், பிறகு கசப்பு கீரைகளை அவர்கள் உண்ண வேண்டும், புளியாத அப்பத்தை அவர்கள் உண்ண வேண்டும், அதற்கு பிறகு காலில் அவர்கள் காலணிகள் அணிந்திருக்க வேண்டும், இடுப்புல கச்சை அணிந்திருக்க வேண்டும், அவசர கதியில் அவர்கள் இந்த உணவை உண்ண வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த நிகழ்வை இன்றும் ஒவ்வொரு யூத குடும்பத்திலும் இந்த பாஸ்கா இரவன்று ஒரு சடங்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு நினைவாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த நள்ளிரவுல குழந்தைகள் தூங்கி வழிகிற நேரத்துல அந்த குடும்பத்தினுடைய தாய் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய தலையை லைட்டா சுண்டி விடுகிற நேரத்துல அந்த குழந்தைகள் மறுபடியும் விழித்து குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவரிடத்துல, ஏன் இந்த இரவு இவ்வளவு நீளமாக இருக்கிறது, எதற்காக இந்த இரவுல நம்ம விழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்விக்கு தான் அந்த குடும்ப தலைவர்கள் விடுதலை பயண நூலிலிருந்து எப்படி யாவே அவர்களை எகிப்திலிருந்து காப்பாற்றினார், காப்பாற்றப்படுவதற்கு முன்பாக அவர்களை எப்படி அவர் படைத்தார், படைத்த அவர்களை அவர் எப்படி காப்பாற்றினார், காப்பாற்றிய அவர்களுக்கு அவர் எப்படி உடன்படிக்கை செய்து கொண்டார்
அதன் பிறகு அவர்களை மீட்கும் பொருட்டு அவர் நீதி தலைவர்களையும் அரசர்களையும் இறை வாக்கினர்களையும் கொடுத்து அவர்களை எப்படி வழிநடத்தினார், வீழ்ந்த போதெல்லாம் அவர்களை எப்படி அவர் தாங்கினார், அடிமைதனத்தில் இருந்த பொழுதெல்லாம் அவர்களை எப்படி மீட்டருளினார் என்று குடும்ப தலைவர் யூத குழந்தைகளுக்கு மீட்பின் வரலாற்றை அறிவிப்பார். அதற்கு பிறகு அவர்கள் ஆடி பாடி கடவுளை புகழ்ந்து இரவில பாஸ்கா உணவை உண்டு இந்த பாஸ்கா திருவிழிப்பை முடிப்பார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த பாஸ்காவினுடைய புதிய பாஸ்காவாகத்தான் கத்தோலிக்க திருச்சபையில இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பாஸ்கா பெருவிழாவாக, உயிர்ப்பின் திருவிழிப்பு நினைவாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பின் வரலாற்றை யூத தந்தையர்கள் சொல்வது போல இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 9 வாசகங்கள், முதல் 7 வாசகங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், கடைசியில் 2 வாசகங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இந்த வாசகங்கள் தொடக்கத்திலிருந்து, அதாவது படைப்பிலிருந்து, விடுதலை பயணத்திலிருந்து, உடன்படிக்கையை இறைவன் செய்து கொண்டதிலிருந்து, புது வாழ்வை அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து, கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்மை மீட்டு கொண்ட மீட்பின் வரலாற்றை கூறும் விதமாகத்தான் இந்த 9 வாசகங்களும் நமக்கு இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. 40 நாட்கள் நம்முடைய தவ முயற்சிகள், தான தர்ம முயற்சிகள், இறை வேண்டல் முயற்சிகள் இன்றைக்கு ஒரு அழகான முடிவை நெருங்கி இருக்கின்றன. இனி இயேசு உயிர்த்து விட்டார் என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். நமது ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். இன்றைக்கு விவிலியத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிற நேரத்தில் பழைய பாவ நிலை இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் தொடக்க நூலில் நம்ம பார்க்கிறோம், இருள் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, அதிலிருந்து ஒளி பிறக்கிறது, அதிலிருந்து ஒரு தெளிவு பிறக்கிறது. விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்கிறோம், அடிமைத்தனம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, அதிலிருந்து புதிய சுதந்திரத்தையும் கடவுளுக்கான மக்கள் நிலையும் அவர்கள் பெறுகிறார்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், எலும்புகளாக உலர்ந்த நிலையில இருந்த அவைகள் உயிர் பெற்று எழுகின்றன. அப்படி என்றால் பழைய பாவநிலை மாறி போய் புது வாழ்விற்கான ஒரு நிலையைத்தான் இந்த வாசகங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கான இந்த உயிர்ப்பு பெருவிழா கூறுகிற செய்தி என்ன? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம எங்கு காணலாம் அப்படி என்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் இன்றைய மறையுரையை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தையிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று. அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டுல ஆடுகள் ஆயனுக்காக பலியிடப்படுகின்றன, ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆடுகளுக்காக ஆயனே தன்னை பலியிட்ட ஒரு நிகழ்வை தான் புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம். நமக்காக பலியிடப்பட்ட, நமக்காக பாடுகள் பட்ட, நமக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்ட, நமக்காக இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கிற ஆண்டவரை நாம் முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்றால் எந்த இடங்களில் தரிசிக்கலாம் என்பதை இன்றைக்கு நற்செய்தி வாசகமே நமக்கு தெளிவுபட கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத படைவீரர்களும் யூத தலைவர்களும் நம்பினார்கள். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் அவருடைய கல்லறைக்கு பெரிய கல்லை வைத்து மூடி வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசுவோடு உண்டு உறங்கிய திருத்தூதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை. இயேசுவோடு இருந்த அந்த பெண்களுக்கு கூட இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இறந்து போயிருக்கிற அந்த உடலுக்கு நறுமண தைலங்களை எடுத்து இன்றைக்கு கல்லறைக்கு செல்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த அன்றாட வாழ்க்கையில இயேசுவோடு அருகில் இருந்தாலும் இயேசுவினுடைய உயிர்ப்பை உணராத மக்களாக கூட நம்ம இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்களுக்குத்தான் உண்மையான விசுவாசத்தோடு எப்படி ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற இந்த 6 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அந்த வெற்று கல்லறையை கண்ட அந்த பெண்களிடத்துல அங்கிருந்து வானதூதர்கள் உயிரோடு இருப்பவரை இறந்தவர்களிடத்துல தேடுவதேன், இயேசு உயிர்த்து விட்டார், உங்களுக்கு முன்பாக கலிலேயா சென்று விட்டார் அப்படி என்கிற செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கலிலேயா என்ன ஒரு விண்ணகமா? கலிலேயா என்பது அனைத்து மக்களும் வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு கிராமம். கலிலேயா என்பது கலகக்காரர்கள் வாழ்ந்த ஒரு கிராமம். கலிலேயா என்பது பாவிகளும் வரி தண்டுபவர்களும் வாழ்ந்த ஒரு கிராமம். கலிலேயா என்பது சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் வாழ்ந்த ஒரு கிராமம். கலிலேயா என்பது அரசுகளால் ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம். அந்த இடத்துல தான் இயேசு இருக்கிறார் என்பதை வானதூதர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய குடும்பம் கூட குழப்பம் நிறைந்த, ஒதுக்கப்பட்ட, கஷ்டத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, கலகங்கள் இருக்கிற, சமாதானம் இல்லாத கலிலேயாவை போன்ற ஒரு இடமாக இருக்கலாம். இயேசுவை இப்படிப்பட்ட குழப்பமான கடினமான இடங்களில தான் நம்ம காண முடியும் என்பதைத்தான் முதல் செய்தி கூறுகிறது. இரண்டாவது, இயேசு மகதலேன் மரியாளுக்கு தோன்றிய பொழுது ஒரு தோட்டக்காரரை போல
போல தோன்றினார் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசு விரும்பி இருந்தால் ஒரு வானதூதரை போல ஒளி வெள்ளத்துல தன்னுடைய உயிர்ப்பின் உடலை அவர் காண்பித்திருக்கலாம். சாதாரண ஒரு தோட்டக்காரனாக, சாதாரண ஒரு கல்லறையை பாதுகாக்கிற ஒரு தொழிலாளியாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு காட்சி தருகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்த ஆண்டவராக நீங்கள் காண வேண்டுமா? ஏழை எளியவர்களிடத்துல, முகம் தெரியாத மனிதர்களிடத்துல, அகதிகளிடத்துல, வறுமையில வாடுபவர்களிடத்துல, துன்பத்துல உழல்பவர்களிடத்துல தான் இயேசுவை காண முடியும் என்பதையும் இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக, அன்பு மிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தியில திருத்தூதர்களுக்கு தோன்றுகிறார். முதலில் தோன்றுகிற நேரத்துல தோமா அவர்களிடத்துல இல்லை. மறுபடியும் இயேசு தோன்றிய பொழுது தோமா அங்கு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய விலாவிலின் கரங்களை இட்டாலொழிய நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமாவுக்கு ஆண்டவர் தன்னுடைய பாடுபட்ட அந்த காயங்களை காண்பிக்கிறார். எந்த விவிலியத்திலும் தோமா அந்த காயங்களில் விரலிட்டதாக குறிப்பிடப்படவில்லை. அந்த நேரத்தில் தோமா சொன்னது, என் ஆண்டவரே, என் தேவனே என்கிற அந்த விசுவாச அறிக்கை தான். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காயப்பட்டவராக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட காயப்பட்டு இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்துல இறைவன் இன்றைக்கு பிரசன்னமாக இருக்கிறார். அவர்களிடத்துல உயிர்த்த இயேசை காணத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அடுத்தது நான்காவதாக, எம்மாவுஸ் பயணத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களோடு ஒரு வழிபோக்கரை போல பயணித்து தன்னை அறிமுகப்படுத்தியதையும் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிற வழியற்றவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கிற வழிபோக்கர்கள் மற்றும் மிகப்பெரிய பின்புலங்கள் இல்லாத சாதாரண வழிபோக்கராகத்தான் இறைவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த சமுதாயத்தில் எல்லோரையும் அன்பு செய்து எல்லோரையும் ஏற்று இயேசுவை அவர்களில் காணத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஐந்தாவதாக, அன்பு மிக்கவர்களே, அவரை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளதை நீங்கள் வாசித்ததில்லையா அப்படி என்று கேட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவரை நீங்கள் இறை வாக்குகளிலும் மறை நூலிலும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் காண வேண்டும் என்றால் விவிலியம், கத்தோலிக்க திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான ஒரு பொக்கிஷம். விவிலியத்தின் வாயிலாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் பேசுகிறார். விவிலியத்தால் மட்டுமே அவரை அறிய முடியும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் விவிலியத்தின் ஊடாக உயிர்த்த இயேசுவை நம்ம இன்றைக்கு காண முயற்சி செய்வோம். ஆறாவதாக, அப்பம் பிற்குதலில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்று நம்ம இந்த யோவான் நற்செய்தியில வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருப்பலி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்காத நினைவாக நமக்கு விட்டு சென்றிருக்கிற அரிய ஒரு பொக்கிஷம். அந்த திருப்பலியில ஒவ்வொரு நாளும் பங்கு பெற்று விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உயிர்த்த நமது ஆண்டவரை கண்டு உணர்ந்து உட்கொண்டு வாழ தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடைசியில அந்த எம்மாவுஸ் பயணத்துல பயந்து ஓடி ஒளிந்த அந்த இரண்டு சீடர்களும் மறுபடியும் எருசலேமை நோக்கி வருகிறார்கள். எந்த இடத்துல கொலைகள் நடக்கிறதோ, எந்த இடத்துல வன்கொடுமைகள் நடக்கிறதோ, எந்த இடத்துல அவர்களுடைய உயிருக்கு அச்சம் இருக்கிறதோ அங்கே இயேசுவோடு திரும்ப வந்து இயேசுவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிக்கையிட்ட அந்த ஒரு நிகழ்வைத்தான் நம்ம பார்க்கிறோம். பிறகு திருத்தூதர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்துல பூட்டி இருந்த அந்த அறைக்குள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார். இன்றைக்கு இருவர் மூவர் கூடியிருக்கிற இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்கும். குடும்பங்களில், பங்குகளில் அல்லது நாம் வசிக்கிற பகுதியில் இருவர் மூவராக கூடி ஜெபித்து உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ள இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹாப்பி ஈஸ்டர். அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார்.